பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Proverbs chapter 14 verse 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு பயப்படுதலினால வருகிற பல ஆசீர்வாதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுவதனால, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவதனால குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி இப்படி பல ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிறது. ஆமே. இன்றைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படிப்பட்டதுன்னா ஜீவ ஊற்று. ஆமே. அது என்னன்னா ஒரு ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, என்னை விசுவாசிக்கிறவன உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் அப்படியாக நம்ம வாழும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால வசனம் சொல்லுகிறது, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி. சாத்தா இன்னைக்கு அநேக கண்ணிகளை, நமக்கு நிறைய ஸ்னாப்ஸ், அந்த ட்ராப்ஸ் நிறைய வைக்கிறான் இல்லையா. அதான் தாவீது சொல்லுகிறார்ல, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொல்லி. இப்படி நமக்கு பல கண்ணிகளை சத்துரு வைத்து நம்மளை என்னன்னா மடங்கடிக்கும்படி, நம்மளை என்னன்னா நம்மளை அழிக்கும்படி. ஏன்னா சத்துரு எதுக்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு சொல்லிருக்காங்க. யோவான் 10:10 வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப கர்த்தர் என்னன்னா நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன். சத்துரு நமக்கு என்னன்னா மரண கண்ணிகளை வைக்கிறான். அந்த மரண கண்ணிகளுக்கு நம்ம தப்பணும் அப்படின்னா ஒரே வழி நம்ம கர்த்தருக்கு பயப்படுவது தான். ஆமே. ஏன்னா அவர் தான் நம்மளை வேடனுடைய கண்ணிகளுக்கும் பாலாக்குற கொள்ளை நோக்கியும் கர்த்தர் தான் நம்மளை தப்புவிக்கிற தேவன். ஆமே. அவரே நம்மளை தப்புவிக்கிறவர், அவரே நம்மளை ரட்சிக்கிறவர், அவரே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுவதனாலதான் அது என்னன்னா நமக்கு அது ஜீவனை உண்டாக்குகிற காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் என்று சொல்லி வசனம் நம்ம படிக்கிறோம் நீதிமொழிகள்ல தான் இல்லையா. ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் என்னன்னா ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இன்னைக்கு எல்லாரும் நல்லா நீடித்து வாழணும் அப்படிதான் எல்லாருமே விரும்புவாங்க இல்ல. யாருமே நம்ம சீக்கிரம் சாகணும்னு விரும்ப மாட்டாங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு நல்ல ஜீவனோடு நீடித்த ஆயுசோடு நம்ம இருக்கணும், வாழணும் அப்படிதான் எல்லாரும் விரும்புவாங்க. அதுக்கு ஒரே வழி கர்த்தருக்கு பயப்படுவது தான். ஆமே. தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நன்றி ராஜா. ஆவியானவர் அப்பா, இந்த நாளில் எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று சொல்லி எழுதியிருக்கிறது அப்பா. ஆண்டவரா ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாள் தாகம் உண்டாகாது, அது நித்திய ஜீவ காலமெல்லாம் அவனுடைய இருதயத்துல ஊறுகிற ஊற்றாய் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரை எல்லாம் மரண கண்ணிகள் அப்பா, எல்லாவற்றுக்கும் தப்ப ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா அப்பா.
எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க கிருபை கொடுக்குறீங்களே அதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி. கண்ணி தெரித்தது தப்பினோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி எல்லா மரண கண்ணிகளுக்கும் அப்பா எங்களை எங்கள் குடும்பத்தினரையும் அப்பா கர்த்தர் விலக்கி காப்பீராக. கர்த்தருக்கு பயந்து நீ என்னாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இரு என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் அப்பா அந்த ஞானத்தை கொடுப்பீராக, அந்த கிருபை கொடுப்பீராக. சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.